தியரியை தான் வந்து பிரசன்ட் பண்றாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கறத இன்ஷால்லா நம்ம வந்து பார்ப்போம். இதுல கூடுதலா பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த யாஜூஜ் மாஜூஜ் வெளிப்பட்டு வந்த உடனே பூமியில் இருக்கிற அனைவரையும் கொன்று விட்டோம், வானத்தில் உள்ளவர்களை நாம் கொல்வோம் என்று கூறியபடி தங்களுடைய அம்புகளை வானத்தை நோக்கி எய்வாங்க. அப்போது அல்லாஹ் அவர்களுடைய அம்புகளை ரத்தம் தேய்ச்சு பூமிக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற இந்த ஹதீஸும் வந்து மேற்கோள் காமிப்பாங்க. இவ்வளவுதான் வந்து யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தப்பட்ட முதல் தரப்பினர் வைக்கக்கூடிய விளக்கங்கள். இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா 5630 ஹதீஸா முஸ்லிம்ல வந்து வருது. இப்போ இவங்க இந்த தியரியை வந்து யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமா இவங்க பிரசன்ட் பண்றாங்க இல்லையா, இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து எழுது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் கொடுக்கணும். அதாவது குர்ஆன் ஹதீஸை வந்து யாரும் கொஸ்டின் பண்ணல. நாம என்ன சொல்றோம்னா, நீங்க புரியுற புரிதல்ல வந்து தவறு இருக்கு, இந்த புரிதலை கொஞ்சம் மாத்தி புரியுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, குர்ஆனை நம்புறதுல ஹதீஸை நம்புறதுலன்னு சொல்லி நம்மள வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி விட்டுருவாங்க. நாம வந்து குர்ஆனையும் நம்புறோம், ஹதீஸையும் நம்புறோம். நாம இந்த ஹதீஸ்களுக்கும் நாம கரெக்டான விளக்கங்களை கொடுக்கணும் தான் நம்ம சொல்றோம். இந்த ஹதீஸை ஏத்துக்க முடியாது அப்படின்லாம் நம்ம வந்து எதையுமே சொல்லல. அதுக்கு கரெக்டான விளக்கங்கள் இப்படி இப்படி புரிஞ்சுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர வேற கிடையாது.